வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவையை காவல் தெய்வமான தண்டுமாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ ஆனால் நம்ம நேராக கோயிலுக்கு போகல, அதுக்கு முன்னாடி கோவை காக்கும் கோணியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். என்னடா அந்த கோவில் ஃபெஸ்டிவலுக்கு இங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் காலகாலமாக வருஷம் நடக்கிறது தாங்க. அந்த கோவில் திருவிழாவை இங்கேருந்து தான் ஜோடிச்சு, கரகமாக இருக்கட்டும், அக்கனி சட்டியாக இருக்கட்டும், எல்லாம் இங்கேருந்து தான் புறப்படும். ஸோ நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், கோவை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பூங்கரகம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அவ்வளோ கரகம் தீச்சட்டியெல்லாம் ஜோடிக்கிற தருணம் நம்ம கோணியம்மன் கோவிலில் தான் நடக்குது. இது தண்டுமாரியம்மன் கோவில் இல்லை, கோணியம்மன் கோவில். அந்த உள் வளாகத்தில் தான் இத்தனையும் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் மும்முரமாக கரகத்தை ஜோடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் தீச்சட்டி எடுக்க போகிறோம். இந்த தீச்சட்டி விழாவின் போது எங்களுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய முழு ஆதரவும் எங்களுக்கு கொடுங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொந்தம்லாம் பாருங்கள், வெள்ளன்னா காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு போட்டு குளிச்சுட்டு பொட்டாட்டக்கம் உட்காந்துருக்குறாங்க கோயில் வாசலில். இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்தில் ஊரில் ஏதாவது நோம்பி நோடி இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி நேரத்தில் தான் எல்லா சொந்தத்தையும் பார்க்க முடியுது. கையெடுத்து கும்பிடுற சாமி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு போய் இந்த நிலைமையா? நான் கோயில்ல இருக்கிற சாமி இல்ல பொண்ணுரங்கம், கொல்லுல இருக்கிற பொம்மை. ஓ, பொம்மை. அது ஒரு பக்கெட்டு இருக்கட்டும். இன்னைக்கு பாருங்க, தண்டுமாரியாத்தை நம்ம கைவண்ணத்தில் சக்தி ஜோடிச்சிருக்கிறா. சக்தி இந்த திருவிழாக்கு வந்திருக்கிறா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனிமேல் தான் அலப்பறை ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கள். வீடியோவில் ஃபன் இருக்க போகுது. எல்லாம் குழவாய போடுங்க. பராசக்தி என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா.
உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்க மானம் சூடு சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் பாத்துல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. நான் அவங்க பாதையில போய்கிட்டு இருக்கேன்.